ஆளுங்கட்சி அலட்சியமும் அறியாமையும் தான் நம்ம விவசாயிகளும் பொதுமக்களும் கஷ்டப்படுறதுக்கு ஒரே காரணம். 34 ஆறுங்க, 89 அணைங்க, 39,000 குளங்க, 70,000 ஊரணி குட்டைங்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. இதை பராமரிக்கிறது அரசின் கடமை தானே. ஆனால் நடந்தது என்ன? இன்னைக்கு இதில் பல ஏரிங்க இருக்கிறடம் தெரியாம காணாம போச்சே. நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டா ஏரி எங்க போகும்? அந்த ஆக்கிரமிச்ச நிலத்துல மழை பெஞ்சா வெள்ளமாத்தானே மாறும். கடந்த 6 வருஷத்துல இந்த அரசு தூர்வாரிச்சா? சரியா தூர்வாரி நீர் சேகரிப்பு நிலையங்களை பராமரிச்சிருந்தா நமக்கு இந்த பஞ்சமும் வறட்சியும் வந்திருக்குமா? நினைச்சு பாருங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தானே வெள்ளத்துல தவிச்சோம். அந்த வெள்ள நீர் வீணா கடலுக்கு போகாம சேகரிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நிலைமை வந்திருக்குமா? இதுல வேடிக்கை என்னன்னா, அதிமுக அரசு கணக்குப்படி 3,500 கோடி நீர்நிலைங்க பராமரிக்கிறதுக்கு செலவு செஞ்சதா கணக்கு காட்டியிருக்கு. எப்படின்னு புரியல இல்ல? யோசிச்சு பாருங்க. முறையா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது நம்ம திமுக ஆட்சியில தானே. ஒண்ணு புரிஞ்சிடுச்சு, இந்த அரசாங்கத்தை நம்பி மக்கள் இனி இல்லை. நமக்கு நாமே தான் ஒரே வழி. நம்ம நீர்நிலைகள் நம்ம தான் பாதுகாக்கணும். இதுக்கு முன்னோடியா இந்த மாசம் மே 7ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கோதண்டராம கோவில் குளம் தூர்வாரக்கூடிய பணியை நான் துவக்கி வச்சேன். இதை தொடர்ந்து கழக உடன்பிறப்புகள் அனைவரும் மக்களுக்கான நீர் ஆதாரங்களை காப்பாற்றும் இந்த ஆக்கப்பூர்வமான பணிகளில் தொடர்ந்து ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டுமென வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.